கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் வழிநடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 25 அதன் 2வது வசனம். அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த பூமியிலே உன்னதமான ஸ்தலம் என்று சொல்லப்பட வாய்ப்பிருக்கிற ஒரே ஒரு இடம்தான் அது தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம். பூமியில் இருக்கிற உயர்ந்த ஸ்தானங்களில், உயர்ந்த இடங்களில் உன்னதமான ஸ்தலம் தேவனுடைய ஆலயம், தேவனை தொழுது கொள்ளுகிற இடமாக இருக்கிறது. சொல்லுகிறார், அந்த உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை நான் பார்க்கும் பொழுது எந்த தேவனுடைய யாதொரு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் பூமியிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக தெரிந்து கொள்ளும் உன்னதமான ஸ்தலமாகிய தேவனுடைய ஆலயத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வந்தாலும், எப்படிப்பட்டதான தேவைகளோடு வந்தாலும், எப்படிப்பட்டதான அந்த மன குழப்பங்களோடு வந்தாலும் தேவ சமூகத்திலே ஆண்டவர் சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்று அங்கே வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. சமாதானம் இருக்கும், நீ அங்கே போய் அதை எடுத்துக்கொள், அப்படி என்றல்ல. அந்தந்த காலங்களிலே அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி ஆண்டவராகிய தேவன் புதியவைகளை செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறவர்களை மகிழ பண்ணுவதை நாம் இந்த இடத்திலே காண முடிகிறது. ஏதோ ஏற்கனவே இருக்கிறதை ஒன்றை எடுத்து செல், அப்படி என்ற ஆண்டவர் கட்டளையிடவில்லை. சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவனுடைய அந்த வாழ்வின் நிலைகளுக்கு ஏற்ப, அவனுடைய வாழ்வினுடைய அந்த தன்மைகளுக்கு ஏற்ப, வாஞ்சைகளுக்கு ஏற்ப, விருப்பங்களுக்கு ஏற்ப தேவ சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சமாதானத்தை உண்டாக்குகிறார். ஆனபடியினாலே நம்முடைய வாழ்விலே தேவ சமூகத்திலிருந்து கர்த்தரால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் புதிதாக உண்டாக்கப்படுகிற அவருடைய சமாதானத்தை அல்லது அவருடைய நன்மைகளை நாம் அடைவதற்காக தேவ சமூகத்தையும் தேவனுடைய பிரகாரத்தையும் தேவன் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் நாம் அதிகமாய் வாஞ்சித்து தேவ சமூகத்தில் அமருவோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வின் பகுதிகளில் உண்டாகிற சமாதான கேடுகளை உண்டாக்குகிற சத்துருவாய் இருக்கட்டும், மனிதனாய் இருக்கட்டும், தேவைகளாய் இருக்கட்டும், இல்லை பலவிதமான பிரச்சனைகளாய் இருக்கட்டும், உலக காரியங்களுடைய தாக்கங்களாய் இருக்கட்டும், எதுவாய் இருந்தாலும் சமாதான கேடை உண்டாக்குகிற அந்த சத்துருவின் தலையை தேவ சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் முழுவதுமாய் நசுக்கி சமாதானத்தை உண்டாக்கி நிமையான சமாதானத்தோடு செல்லும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து உண்டாகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு நாம் அயராமல் தேவ சமூகத்தை வாஞ்சிப்போம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். தேவ சமூகத்திலே கர்த்தரால் உண்டாக்கப்படுகிற சமாதானத்தை சுதந்திரித்து கொள்ளுவோம். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, பூமியிலே கர்த்தர் மனிதனுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற உன்னதமான ஸ்தலம் தேவனுடைய ஆலயம், தேவனை தொழுது கொள்ளுகிற இடம். அந்த இடத்துல கர்த்தர் சமாதானத்தை உண்டாக்குகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாண்டவரே, ஒருவன் தேவாலயத்திற்குள் வராமல், தேவாலயத்திலே நேசிக்காமல் சமாதானத்தை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்ப்பான் என்றால் அது அவனுடைய அறியாமையை வெளிப்படுத்துகிறது. தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய மனபாரங்களை இறக்கி வைத்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புரவாகி தேவனோடு கூட நேரங்களை செலவிடும் போது அவன் வாழ்க்கையிலே சமாதானத்தை கெடுக்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்து சமாதானத்தை உண்டாக்கி
அவனை நிறைவுடன் அனுப்புகிற தேவன் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொண்டோம். தேவ சமூகத்திலே நாங்கள் தேவ ஆலயத்திலே ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு நாளும் ஓடி வர கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். அப்படியே செய்தபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.